எங்கடா இருக்க? ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்கேன்டா. என்ன விஷயம் சொல்லு. கீழ்கடைக்கு வாடா. வரும்போது ஒரு கிட்கட் வாங்கிட்டு வா. சரிடா. ஹலோ. ஹலோ, எங்கடா இருக்க? மெடிக்கலில் இருக்கேன்டா. அம்மாவுக்கு மாத்திரை வாங்க வந்தேன். என்னாச்சுடா? மித்திரம் கீழே கடைக்கு வர சொன்னான்டா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா. வரேன் இருடா. என்னாச்சுன்னே தெரியலையே. குடிச்சிட்டு வளர போகிறான். போச்சுடா. இது ஏன்டா வாங்கிட்டு வந்தா? டேய், அவன் தான்டா வாங்கிட்டு வர சொன்னான். கால் பண்ணும்போதே சொல்ல வேண்டியதான்டா. என்னன்னு கேள்றா. ஏய், நீ கேள்றா. கேள்றானா? போடா. ஆராதனா என்கிட்ட பேசினாடா. இதுதான் நடக்கணுக்கு முன்னாடியே தெரியும்டா. டேய், நீங்கள் 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலடா. நீ மூடிட்டு உக்காரா. சபா. ஏன்டா இவ தான் வேணும்னு சொல்லிட்டு அவ கூடயே போனியே. அவளை பற்றி ஒரு தடவை யோசிச்சு பார்த்தியாடா? சொல்லிடுவானோ. ஆனால் ஒன்றுடா, அவள் பேச வரும்போது நான் ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்லு. சொன்னால் புரியாதுடா. அப்புறம் ஏன்டா எங்களை வர சொன்ன? எல்லாம் என் தப்பு தான். அவளை மறந்தது என் தப்பு தான். அங்கே வந்ததும் தப்பு தான். அவள் என்னதான் சொல்ல வரேன்னு நான் கேட்டுருந்துருக்கணும்ல. கேளு கேளு. நான் கேட்காம போனது என் தப்பு தான். சொல்கிறதெல்லாம் கேட்குறோமே, எங்கள் தப்பு தான். டேய், ஆராதனாக்கு என்னடா பதில் சொல்ல போகிறா? தானியா விட்டு மூவ் ஆன் ஆகிறதா சரின்னு நினைக்கிறேன். மூவ் ஆன் ஆகினா எப்படிடா மூவ் ஆன் ஆகிறது? இன்னைக்கு முடிக்கிறதுல அவள் இங்கேயும் இருக்காடா. அப்படிலாம் மூவ் ஆன் ஆக முடியாதுடா. அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணட்டும்? அவளுக்கு நான் எவ்வளோ முக்கியமோ அதை விட அவள் எனக்கு வேண்டுறது முக்கியம்டா. ஷி, முக்குறானே. அவளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுடா. ஏய், நான் கொஞ்ச நேரம் தூங்குறான். இருப்படா டே. இதில் அவள் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாடா. இந்த விஷயத்தில் எனக்கு தான் என்ன சொல்யூஷன்னு தெரியும். டேய், இவன் தூங்க கூட வரமாட்டானுங்குது. என்னடா இது? ஒரு வார்த்தை கூட கேட்காம தனியாக குடிக்கிறான். எப்போது எனக்கான ஒருத்திடா அவ. சரி, ஓகே. குட் நைட். ஓகே, குட் நைட். சரி, ஓகே. தூங்கலாமா? ஓகே, கால் கட் பண்ணவா? நீ தூங்கு, நான் கால் கட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. அம்மு, உன்னை நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம்னா அது நீ மட்டும்தான்டா. பட் உனக்கு நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன். ஐ லவ் யூடா அம்மு. ஏண்டா, என்னவா பழைய ஜட்டின்னு கிண்டல் பண்ணுறீங்க? இப்போ புது ஜட்டி வாங்கி வந்துட்டேன்டா. எல்லாருக்கும் நான் யாருன்னு நிரூபிக்கிறேன்டா. இதோ வரேன்டா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். இடது கண் வந்து பிடிக்கும் போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதான். பழைய ஜட்டி தூக்கி போட்டு இந்த புது ஜட்டி ஏற்றிட வேண்டியது தான்.
அடடா. ம். முடிடா, நான் குளிக்க மாறட்டா, நல்லா குளிச்சுட்டு வரணும்ல. எத்தனை நாள் என்ன ஓட்ட செட்டுன்னு கலாச்சு நிற்பீங்க, இப்போ பாருடா. வரட்டா. சக்கரை இனிக்குது சக்கரை, இந்த ஜெட்டுக்கு ஏன் மேல அக்கறை, ஏன் அக்கறை ஏன் சக்கரை, இப்ப ஜாலியா இருக்கிறேன். சக்கரை சக்கரை டே பசங்களா, இங்க பாருங்கடா. டே பசங்களா, இத்தனை நாள் நீங்க என்ன ஓட்டச்சட்டு கிண்டல் பண்ணிப்பீங்க, இப்போ பாருங்கடா. எல்லார்கிட்டும் போய் சொல்லுங்கடா, போங்கடா போங்க, அந்த பயம் இருக்கட்டும். வரட்டா. வர இதா வரதான் வந்து மச்சான் மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறா, கம்பெனிக்கு அனுப்பணும்டா. இந்த பிராண்ட் வச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி தரியா? எடுத்துறேன். செல்லு உள்ளுக்குதா, எடுத்துட்டு வந்துடுறான். ஐயோ, யாரும் காட்டுறது. ஐயோ, இந்த காஜி தாலி வேற பார்த்துட்டானே. வரது. ஏ தானியா, நில்லுடி, நில்லுன்னு சொல்றேன்ல. ஓய் நில்லு. என்ன என்ன உனக்கு சொல்லு, என்ன கோவம்? சும்மா சும்மா கோவப்படாதடி, இது லைஃபுக்கு நல்லது இல்லை. ஓ, சாருக்கு என்ன கோவம்னு தெரியாதா? நான் எதுக்கு கோச்சிட்டு இருக்கேன்னு தெரியாது இப்போ. எனக்கு தெரியல. ஏய் முட்டு போடா. ஏய் சொல்லிட்டு போனா தானடி தெரியும், சொல்லுடி. ஏய் ஏய் இருடி. ஸ்டேட்டஸ் பார்த்தியா? ஸ்டேட்டஸ் பார்க்கலையே. அதான் போய் பாரு. ஏன் மேடத்தில் வாயில சொல்ல முடியாதோ? இரு, அப்படி என்னதான் நீ போட்டிருக்க? அப்படி என்னதான் போட்டிருக்க போறா? ஏய் என்னடி இது, நம்ம 2 பேர் இருக்கிற போட்டோ போட்டிருக்க? உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? மித்ரா, என்னை கோவப்படுத்தாத. என்னன்னு இப்போ உனக்கு தெரியல. தெரியலையே. டேய், இன்னைக்கு நம்ம லவ் டேடா. அதுக்கு என்ன, லட்டு வாங்கி தரவா? இல்லை டைரி மில்க்கு? சரி, இல்லை பூ வாங்கி தரவா? 1 வருடமாக காதலித்த காதலிக்கு மிக்க நன்றி. டேய் போடா. இவ வேற. சாரிடி, நான் தான் சாரி கேட்டே இருக்கல, அப்படியே போயிருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு தான் ஞாபகம் மறதி இல்லை, மறந்துட்டேன். சாரிடி, சின்ன பையன்ல, மன்னிச்சிரு. சரிப்பா, ஓகே. அதை சொல்ல தான் நைட்டு நான் 100 டைம்ஸ் கால் பண்ணேன். அண்ணா சாருக்கு எடுக்க கூட டைம் இல்லை. சரி, காலையில் வந்து சொல்லுவேன்னு நினச்சா அதுவும் இல்லை. ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்பயாச்சும் சொல்லுவேன்னு நினச்சா அதுவும் இல்லை. சரி, நான் என்ன பண்ண சொல்லு, நான் பண்ணுறேன். சரி ஓகே, நான் கோவத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவியோ அதை பண்ணு. இங்கே வா, இது ரோடுடி, வேணாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னடா திருட்டு மொழி பார்க்குற? ஏய் இருடி, வரேன். இவ ஒருத்தி சிரிசவே வேணுமா? டேய், அப்போ நான் உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கேனா? சரி, லவர் கிட்ட தோப்பு பண்ண போதான பெரிய விஷயமா? நல்லா சந்தோஷமா பண்ணுவேன். பசங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதே பொண்ணுங்களுக்கு பழக்கமா போச்சு. நான் தோப்பு பண்ண போறது அவ்வளோ சந்தோஷமாடி உனக்கு? சரிப்பா, ஓகே, நான் மன்னிச்சிட்டேன். மன்னிச்சு தானே ஆகணும், அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்ல. ஆனா ஒன்று. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அது இல்லை, இது வேற. என்ன மரத்துக்கு மரம் தாவணுமா? நீ நம்ம லவ் டேவை மறந்துட்டல்ல, அதனால நீ ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன். ரைட்ரா. சொல்றா மித்ரா. சொல்கிறேன். என்னடாச்சு? ஏய் மித்ரா, அவளை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா.
அது என்னால் முடியலடா. ஆனா இன்னமும் அவன் நான் நினைச்சிட்டு இருக்கேடா. எனக்கு அது போதுண்டா. அன்னைக்கு சொன்னலடா ஜானியா இங்கேயோ இங்கேயோ இருக்கானிட்டு, அதெல்லாம் பொய்யாடா. யார் அதை நான் சொன்னது இல்லை, இங்கிருந்து வந்ததுடா. அடா மயிறு, இப்போதான் தெரியுமா உனக்கு? அப்ப புரியலையா? ஏய் பைத்தியமாடா நீ. அவ பண்ண விஷயம் எல்லாம் வந்து வந்து போகுதுடா. நீ பைத்தியமான்னு கேட்டல, பைத்தியம் தான்டா. நானே அவ லவ் பண்ணும்போது அவகிட்ட எனக்கு என்னென்ன பிடிச்சதோ அது எல்லாமே இப்ப பிடிக்காம போச்சுடா. இங்க பாரு, முட்டாள் மாதிரி பேசாத. தப்புன்னு தெரியாத உனக்கு? தெரியலடா, இந்த மண்டைக்கு அது புரியலடா. புரியல. அண்ணா, எனக்கு மித்ரனை பார்க்கணும் போல இருக்குண்ணா. அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்ண்ணா. அவன் என்னை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கானா. அவன் இருக்கிற இடத்துக்கு என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களாண்ணா? நீ கூப்பிட்டு போன்னு சொன்னது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றுமா, அவன் இப்போ தான் எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான். அதை நீ வந்து கெடுத்துறாத. அப்போ அவன் என்னை மறந்துட்டானா அண்ணா? அது எனக்கு தெரியலம்மா. மித்ரன் அவன் அம்மா சாகும்போது கூட அவன் அழலை. ஆனால் நீ இல்லைன்னு அவன் எவ்வளோ வேதனைப்படுறான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டு வருவான். அண்ணா, ஒரு வாட்டி மட்டும் அவன்கிட்ட என்னை கூட்டிட்டு போங்கண்ணா. ஒரு ஓரமா நின்று நான் அவனை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அண்ணா. அவன் இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவனை பார்க்க கூட முடியல அண்ணா. அவன் இந்த கையை பிடிக்கிறப்ப எனக்கு அவன் கூடவே இருந்துடணும் போல தோணுண்ணா. ஆனா இப்ப அவன் இல்லாதப்ப எனக்கு ரொம்ப வலிக்குது அண்ணா. நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேம்மா, நான் வரேன். அண்ணா, என்னை இப்படியே விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு அவனை பார்க்கணும்ண்ணா. என்னை கூட்டிட்டு போங்க. அவன் ஏன் மித்ரன்னா? நான் அவன்கிட்ட சொல்லாம போனது ஏன் தப்புதான். ஐயோ, அவனை விட்டு போயிருக்க கூடாது. அவன் சொன்னானே உன்னை விட்டுற மாட்டேன்னு சொன்னானே. இப்ப அவன் கூட இல்லையே. மித்ரா,